அடுத்த சகோதரர் மாயன் கேலண்டர் பற்றி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாயன் கேலண்டர் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு முதல்ல சொல்றதா இருந்தா, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் நெருங்க நெருங்க விதவிதமான ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வரும். அப்ப அந்த குழப்பங்களுடைய அடிப்படையில வந்து அந்த குழப்பங்கள்ல ஒண்ணுதான் இந்த மாயன் கேலண்டர் சொல்லக்கூடிய கேலண்டர். இப்போ இந்த மாயன் கேலண்டர் என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னன்னு சொல்லி, இந்த மாயன்ஸ் அப்படிங்கிறவங்க சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக தென் அமெரிக்காவிலே வாழ்ந்த ஒரு சிவிலைசேஷன், அதாவது ஒரு நாகரிகம், பண்டைய நாகரிகத்தை சார்ந்தவர்கள். எப்படி நம்முடைய இந்தியாவில வந்து சிந்து சமவெளி நாகரிகம், மொஹஞ்சதாரோ, ஹரப்பா என்பதெல்லாம் அவருடைய நகரங்களாக இருந்ததுன்னு சொல்லி வரலாறு படிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த மாயன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இவங்க ஒரு சிவிலைசேஷன், அதாவது ஒரு நாகரிகத்தை சார்ந்தவர்கள், பண்டைய நாகரிகம். அந்த நாகரிகம் அழிஞ்சு போச்சு. இப்ப 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நாகரிகம் அது அழிஞ்சு போச்சு. இவங்கள உள்ள ஒரு சில மக்கள் இப்ப இருக்கிறாங்க, அந்த நாகரிகமோ அந்த சிவிலைசேஷனோ அவருடைய அந்த கல்ச்சரோ இப்ப கிடையாது. சரி, இது என்ன இந்த மாயன் கேலண்டர் என்ன அப்படி என்ன பார்க்கும்போது, இந்த மாயன் சிம்பல் யாருன்னு சொன்னா, இவங்க வந்து அஸ்ட்ரானமி என்று சொல்லக்கூடிய வானவியல் சாஸ்திரத்துல, அதே மாதிரி கணிதவியல் என்று சொல்லக்கூடிய கணித சாஸ்திரத்துல இவங்க ரொம்ப கை தேர்ந்தவங்க. அதாவது கணிதத்தை வச்சு ஜோசியம் பார்க்கறது, சாஸ்திரம் பார்க்கறது, அதே மாதிரி அஸ்ட்ரானமி என்று சொல்லக்கூடிய வானவியல், குரு கேதுவை பார்க்கறான், கேது சந்திரனை பார்க்கறான், சந்திரன் 7வது வாரத்துல உட்கார்ந்து இருக்கிறான், குரு சாப்பிட போயிருக்கிறான், கேது கக்கூஸ் போயிட்டு இருக்கான், இப்படிலாம் சொல்றாங்க பேத்திக்காரங்க. இந்த மாதிரி இந்த வானவியல் சாஸ்திரத்துல ரொம்ப கை தேர்ந்தவர்கள் இந்த மாயன்கள் என்பவர்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இவங்களுடைய கணிதவியல் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ரோமன் லெட்டர்ஸ் ஒரு லெட்டர்ஸ் இருக்குது நம்பர்ஸ்ல. 1 போட்டா இப்படி போட்டு மேல ஒரு கோடு, கீழே 2 போட்டா 2 போட்டு கீழே, 3 போட்டா 3 கோடு போட்டு மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு, 4ண்டாக்கா ஐ போட்டு வி, ஐ போட்டா 4, வி போட்டா 5, விஐ போட்டா 6, வி டபுள் ஐ போட்டா 7, இப்படி ஒரு ரோமன் லெட்டர்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அரபி லெட்டர்ஸ் ஒன்று இருக்குது. இப்படி ஒன்னொன்னு வந்து எண்ணிக்கையில நம்பர்கள் வந்து ஒரு கணக்கு ஒன்று இருக்கு மாதிரி இந்த மாயன்கள் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இந்த கணக்கு அவங்க பண்டைய நாகரிகத்துல அவங்க கணக்கு எப்படின்னு சொன்னா, 1 2 3 4 5 நம்ம வந்து 9க்கு அப்புறம் 10, அதை 1க்கு பதில் சைபர் போட்டு அப்புறம் 11 12 11 அப்படி போகும் இல்லையா. ஆனா அவங்களுடைய காலம் 1ல 19 வரைக்கும் வரும். 19 வரை ஒரே லெட்டர்ஸ். அப்புறம் 19க்கு அப்புறம் 20ல இருந்தா அடுத்த நம்பர் அவங்களுக்கு ஆரம்பிக்கும். நமக்கு வந்து 9 முடிஞ்சிடும். 1ல இருந்து சிங்கிள் லெட்டர் இருந்தது, 1ல இருந்து 9 வரைக்கும். அப்புறம் 9க்கு அடுத்த நம்பர் இருந்து 1 போட்டு மறுபடியும் சைபர் போட்டுருவோம், 10 ஆயிடும். அப்புறம் 1 போட்டு 1 போட்டா 12 ஆயிடும். நம்ம 9 தான் நம்ம கணக்கு. அதுக்கு அப்புறம் உள்ளது வந்து அடுத்த அந்த நம்பரே ரிப்பீட் ஆகும். அவங்க எப்படின்னா 19 வரலும் கணக்கு, 19க்கு அப்புறம் அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். இது மாயன்களுடைய கணக்கு, கணிதவியல். இவங்க கணக்குப்படி ஒரு கேலண்டர் வச்சாங்க. அந்த கேலண்டர்ல பாத்தீங்கன்னா 12 நம்பர் வரும். 12க்கு அப்புறம் 13 கிடையாது, அப்புறம் அடுத்த 12, அப்புறம் 13 கிடையாது, அடுத்த 12, இப்படி வரும்போது பார்த்தா அந்த வரக்கூடிய 2012ஓடு அவருடைய கேலண்டர் முடியுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பர் கிடையாது. 2012ஓட அந்த கேலண்டர் முடிஞ்சது அவங்களுடைய கேலண்டர். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நம்பர் இல்லை, அவங்க கண்டுபிடிக்கல, அவங்க கலாச்சாரப்படி நம்பர் இல்லை. இது எப்ப உள்ளது? 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவிலைசேஷன். அந்த சிவிலைசேஷன் வானவியலும் கணித சாஸ்திரத்துல வல்லுநர்களா இருந்திருக்கலாம். அவங்க நம்பர் கண்டுபிடிக்கல, அதனால அதோட 2012ஓட அவங்க கேலண்டர் முடிஞ்சிருது, அவங்க நம்பர் முடிஞ்சிருது, அவ்வளவுதான். இதை வச்சு என்ன பண்ணாருன்னா, ஒரு பிரபலமான ஹாலிவுட் டைரக்டர், அமெரிக்கனா இல்ல ஹாலிவுட் தெரியல, ஒரு பிரபலமான ஹாலிவுட் ஒரு பிரபலமான ஹாலிவுட் டைரக்டர், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, 2012 2012 அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒண்ணு எடுத்துட்டு இருக்காரு. அந்த படத்துல என்னன்னா, இவர் ஏற்கனவே பல படங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து உலகம் அழிகிற மாதிரியும் உலகம் அழியும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறதுல ரொம்ப திறமையானவர். நல்ல அனிமேஷன், நல்ல கிராபிக்ஸ் எல்லாம் வச்சு உலகம் அழிகிறது, மலைகள் அழிகிறது, கடல் பொங்கிட்டு ஊருக்குள்ள வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு படம் எடுக்கிறது ரொம்ப திறமையான ஆளு. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாயன் கண்டத்தை வச்சு 2012 அதாவது 2012 அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காரு. இந்த படத்துல வந்து 12,000 வந்து உலகம் அழிகிற மாதிரியும் அழியும் போது உலகத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காரு. இது சினிமா படம். இந்த படத்தை வைத்து இந்த 2012 வச்சு சில பைத்தியக்கார அறிஞர்கள், தங்களை அறிஞர்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள், இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாத்தீங்களா 2012 வந்து உலகம் அழிய போகுது, அதனாலதான் சுனாமி வருது, அது வருது, பனிமலை உருகுது, காத்து வெப்பமாகுது, ஓசோன் படலத்துல ஓட்டம் வந்துருச்சு, இந்த மாதிரி சில காரண காரியங்கள்லாம் வச்சு 2012 உலகம் அழிய போகுது. இவங்க வந்து ஒரு அறிவியல் காரணங்களை வச்சு ஓசோன் படலத்துல ஓட்டம் வந்துருச்சு, அதுல வந்து இப்படி வருது, மழை கண்ட நேரத்துல பெய்யுது, பனி கண்ட நேரத்துல அடிக்குது, அதனால புயல் வருது, சுனாமி வருது, இதெல்லாம் வந்து இத்தனை வருஷம் தான் தாங்கும் அப்படின்னு ஒரு அறிவியல் அடிப்படையில கணித்தாலாவது நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். சரி, இதுக்கு ஒரு அறிவியல் அடிப்படையில் கணிச்சிருக்காங்க, அப்ப குர்ஆனுக்கும் அறிவியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய குர்ஆன் இதை பத்தி என்ன சொல்றதுன்னு கன்சிடர் பண்ணலாம். ஆனா இந்த விஞ்ஞானிகள் அடிப்படையா வச்சது மாயன் கேலண்டர்ஸ்.
மாயன் கேலண்டரையும் இந்த ஹாலிவுட் டைரக்டர் கூட சினிமா படத்தை அடிப்படையா வச்சு அதுக்கப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க, ஓ இது அடிப்படையா வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எப்ப பேசிக்கா ஒரு மூட நம்பிக்கையை பேசிக்கா வைத்தார்களோ அப்ப இது எவ்வளவு பெரிய பைத்தியக்கார விஞ்ஞானி சொன்னாலும் சரி அந்த விஞ்ஞானிகள் சொல்வது நம்ம பொருட்படுத்த அவசியம் கிடையாது. உண்மையிலேயே அவங்க அறிவியல பேசிக்கா வச்சு அல்லாஹ்வுடைய வேதத்தை பேசிக்கா வச்சு சில அடையாளங்களை கண்டுபிடிச்சு அனுமானம் சொன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓ இது வந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனே. ஏன்னா அறிவியலுக்கே இன்னைக்கு வழிகாட்டக்கூடியது அல்லாஹ்வுடைய வேதம் தான். அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து அறிவியல் கண்டுபிடிப்பு வச்சு நல்ல டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க, கன்சிடர் பண்ணலாம். அப்படி ஒண்ணு இல்லாம பேசிக்கே இந்த மாயன் காலண்டர் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சிவிலைசேஷன் ஒரு நாகரிகம் அவங்க காலத்துல நம்பர் கண்டுபிடிக்கல, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால அழிஞ்சு போச்சு அர்த்தமா அவங்க நம்பர் முடிஞ்ச உடனே. இது இன்னொரு கூத்து என்னன்னா மாயன்கள் அவர்களுடைய குறிப்புகளிலேயோ அவர்களுடைய செப்பு பதிவேட்டிலேயோ எந்த ஒரு இடத்துலயுமே 2012 எங்களுடைய கேலண்டர் முடியுது, அதுதான் எங்களுடைய உலகம் அழிய போகுது, 2012 அப்புறம் உலகம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க எந்த இடத்துலயுமே சொல்லல. அவங்க கண்டுபிடிச்ச கேலண்டர்ல 2012 முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அந்த கேலண்டர்ல இடமில்லைங்கிறதுக்காக உலகமே முடிஞ்சு போனா எதை பைத்திய கடத்தணும். சரி, அப்ப இந்த ஹாலிவுட் படம் எடுத்தாரு, இவர் எந்த அடிப்படையில் எடுத்தாருண்டா இது உலகம் பூரா அந்த மூட நம்பிக்கை பரவ ஆரம்பிச்ச உடனே நாசால இருந்து அவர் கூட்டு கேட்கறாங்க, அமெரிக்கா அணுகுலை கூட நாசால இருந்து அவர் கூட்டு கேட்கறாங்க, நீ இந்த மாதிரி மூட நம்பிக்கை பரப்புற மாதிரி ஒரு படம் எடுக்கிறீங்க, இதனால மக்களுக்கு வந்து மூட நம்பிக்கை பரவுது அப்படிங்கும் பொழுது அவர் சொன்னாரு, நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், எனக்கு தேவை படம், மக்கள் எதை ரசிப்பாங்களோ அந்த படத்தை நான் எடுக்கிறேன், அதான் உண்மை நம்பினா முட்டாள் மக்கள் அவங்கள்ட்ட போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டாரு அவரு. அப்போ அவர் ஒரு கமர்ஷியல் சினிமா டைரக்டர், அவர் வந்து ப்ரொஃபஷனலுக்காக வேண்டி அவருடைய படத்துக்காக வேண்டி வியாபாரத்துக்காண்டி அவர் என்ன வேணா படம் எடுப்பாரு. இதையெல்லாம் உண்மை என்று நம்பி பாத்தீங்களா அப்போ 2019 வந்து 12 உலகம் முடிய போகுது, துனியா அழிய போகுது அப்படின்னு சொன்னாங்கடா, இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம். சரி, இதை வந்து அடிப்படை கொள்கை இல்லாதவர்கள், மார்க்கம் தெரியாதவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெரியாதவர்கள் சொல்கிறார் என்றால் அதுல ஏதாவது சரி அவங்களுக்கு அடிப்படை கிடையாது, அதனால நம்புறான்னு சொல்லிடலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய குர்ஆன் அறிவியலுக்கே வழிவகுத்து கொடுக்கக்கூடிய குர்ஆன், எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினுடைய அடையாளம், கியாமத்தினுடைய விஷயம் எல்லாரும் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் பெருமானாருடைய போதனைகளை நம்பக்கூடிய ஒரு மூமின் இந்த பைத்தியகரத்தனமான மாயன் கேள்வி நம்பலாமா? இந்த பைத்தியகரத்தனமான மூட நம்பிக்கை நம்பலாமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் கியாமத் நாள் எப்போ வரும்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு மா ஆதத்தலஹா, எப்ப கியாமத் நாள் வரும்னு சொல்லல, அந்த கியாமத் நாள் வந்து விட்டா இன்னைக்கே வருதுப்பா, நீ அதற்காண்டி என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிற? இன்னைக்கு கியாமத் நாள் வந்துருச்சு, நீ அழிஞ்சு போயிட்ட, அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிக்கிற, நீ சொர்க்கத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறியா? அதை பத்தி யோசிக்கிறோம். ஆனா மாயன் காலண்டர் உண்மையாவே இருக்கட்டுங்க, மாயன் காலண்டர் உண்மையாவே இருக்கட்டும், 2012 உலகம் அழியதாவே இருக்கட்டும், உண்மையாவே எடுத்துப்போமே. நாம இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் இருக்குது, இதுக்குள்ள நாம அந்த 2-3 வருஷத்துல அழிய போறோம். அதுக்குள்ள நாம வந்து என்ன அமல் செஞ்சிருக்கோம், அல்லாஹ்ட்ட எந்த அளவுக்கு தக்குவா வளர்த்திருக்கோம், எந்த அளவுக்கு இறைச்சியை வளர்த்திருக்கோம். சரி, மாயன் காலண்டா சந்தேகத்திற்கானது, ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்து உறுதியானது தானே. நம்ம மாயன் காலண்டு 3 வருஷம் கழிச்சு வரும், நமக்கு மௌத்து அடுத்த நிமிஷமே வருமே, அடுத்த செகண்ட் வருமே, அடுத்த வினாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த மறுமைக்கான என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆகவே இப்படி யோசிக்க வேண்டுமே தவிர பைத்தியக்காரத்தனமா மாயன் காலண்டர் நம்புறது, அந்த விஞ்ஞானி சொன்னா இந்த விஞ்ஞானி சொன்னா அந்த கிறுக்கன் சொன்னா, விஞ்ஞானிகள் எல்லாம் பைத்தியக்காரர்களா தான் மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க விஞ்ஞானத்தை அடிப்படையாக வச்சோ டெக்னாலஜி அடிப்படையாக வச்சோ அல்லாஹ்வுடைய குர்ஆனை அடிப்படையாக வைத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல இந்த ஆதாரம் இருக்குது, அதனால இது வந்து உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதை அடிப்படையாக வைத்து ஆதாரம் நிரூபித்தால் நம்ம கன்சிடர் பண்ணலாம், யோசிக்கலாம். ஆனால் ஒரு பைத்தியக்காரத்தனமான 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத விட்டு போயிட்டாங்க, அதனால துனியாவை முடிவு போய் சொன்னா அந்த பைத்தியக்கார மூட நம்பிக்கையை நம்பக்கூடிய சினிமா டைரக்டர் அல்லது அந்த வைத்து பணம் பார்க்கக்கூடிய சினிமா டைரக்டர் சொல்வதை கேட்டு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யறாங்கடா, இந்த பைத்தியக்கார விஞ்ஞானிகள் சொல்றது நம்ம எப்படி நம்புறது? ஆக ஒரு நல்ல மூமென்ட், இது பத்தி நம்பவும் கூடாது, இதை பத்தி யோசிக்க கூடாது, மற்றவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன சொன்னா உறுதியா சொல்லலாம், 2012 இப்படித்தான் எத்தனையோ 2000 உலகம் அழிவுனாங்க. ஜெர்மன்ல ஒரு 40 பாதிரியார்கள் 2000 உலகம் அழிஞ்சோம், அப்படி அழியாட நாங்க தீ வச்சு கொளுத்திப்போம் அப்படின்னாங்க. அந்த ஒரு 2000 உலகம் அழியல, 2001 ஜனவரி 1 அன்னைக்கு அந்த 40 பேர் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இப்படி வருஷம் வருஷம் வரக்கூடிய அவன் வருந்திதான் இது. அதுல இந்த 2012 அதுல ஒரு வருந்தி. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாமல் நிச்சயமாக 2012 உலகம் அழியாது. நீங்க யாரும் தைரியமா பந்தயம் கட்டலாம், உலகத்துல 2012 உலகம் அழியாது அப்படின்னு சொல்லி நீங்க உறுதியா அடிச்சு பேசலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாத வரை, அல்லாஹ் நாட்டம் அதுக்கு முன்னாடியே அழிஞ்சணும், அல்லாஹ் நாடிட்டான், அது எதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த உலக அழிவு நாள் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு சம்பந்தப்பட்டதை தவிர பைத்தியகாரத்தனமான மாயன் காலண்டரோ ஒரு ஹாலிவுட் சினிமா டைரக்டரோ சம்பந்தப்பட்டது அல்ல.